ஸ்டேட்டஸ் வேற. ஆம்பளை பையன் மேல சார்ந்துக்கிட்டு போன வெக்கமா இல்லை? கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு ஆம்பளை பையன் மேல படுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறிய, அசிங்கமா இல்லை உனக்கு? கற்பை இழந்த, கற்பை சூறையாடின சண்டாளியே, உனக்கு 2வது கல்யாணம் தான் பண்ணணும். சை, நீ என் சபைக்கு வராமல் இருப்பது உனக்கு நலம். ஸ்கூலுக்கு தானே அனுப்புனாங்க உங்க அம்மா உன்னை, உங்க அப்பா உன்னை ஸ்கூலுக்கு தானே அனுப்புனாங்க. அவன் மேல சார்ந்துகிட்டு போன ஒரு கேடு. யேசபேலுக்கு பிறந்தியா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிறந்தியா? உன் நிர்வாணத்தை யாருக்கு காமிச்ச? நிர்வாகமற்றவளே, பள்ளிக்கூட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூட பையன் மேல சார்ந்துக்கிட்டு சினிமா பாட்டை வச்சுட்டு உனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை நீ இழந்ததுனால மரணமும் உன்னை சந்திக்கும். எச்சரிக்கிறேன். ஏன் படிப்பு ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஒரு வாய்ப்பு. ஏன் கர்த்தரோட உயர்த்திட்டே போறாரு? மறுபடியும் சிகரெட் பிடிக்கிறதுக்கா? பாட்டில ஸ்டேட்டஸ்ல வச்சு நிக்கிறானே, இருதயம் வலிக்குது. சாராய பாட்டில ஸ்டேட்டஸ்ல வைக்கிறானே, அதுக்கு அவன் காரணம் இல்ல. எழுதி கொடுத்த தீர்க்க தரிசனத்தை சுட்டு போட்டாயே யோயாக்கீம், நீதான் காரணம். உன் உணர்ச்சியை அடக்க முடியாதா? உன் நிர்வாணத்தை நீயே படம் பிடிப்பியா? உன் மனைவி கிட்ட ஆசை தீராதா? உன் ஆசையை அடக்க முடியாதா? பீச்சில் சுத்துறேன், பார்க்கில் சுத்துறேன், சினிமா தியேட்டர்ல சுத்துறேன், வாலிபத்தை அடக்க முடியல, ஒடுக்க முடியல, பிரசங்கத்துல குறை கண்டுபிடிக்கிற, எல்லாமே கர்த்தரோட சுத்திட்டு இருக்க தேவ பிரசன்னத்துல விளங்குமா?